ம், நாளைக்கு இதை விட பெருசா போடணும். கொஞ்சம் சீக்கிரமே எழுந்திருக்கணும். என்னம்மா தர்ஷினி? வாங்க ஆண்டி. ஆண்டியா? சாரி, எனக்கு எப்படி கூப்பிடணும்னு தெரியல. தர்ஷினி, எனக்கு அவ்வளோ வயசுலாம் ஒன்றும் ஆகில்லம்மா. நான் உன்னை விட என்ன ஒரு 5 வயசு 10 வயசு பெரியவளா இருப்பேன், அவ்வளோதான். ஓ, ம், அதனால நீ என்ன அக்கானே கூப்பிடலாமா? ம், ஓகேங்கக்கா. அடடே, கோலமெல்லாம் சூப்பரா போட்டிருக்கியே. தேங்க்ஸ்க்கா. கலர் கோலம்லாம் போட்டிருக்க, எதுவும் விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கக்கா, இன்னைக்கு கார்த்திகை ஒண்ணும் இல்ல, அதனால போட்டேன். என்ன எப்படி கோலம் போட விட்டாங்க அந்த அக்கா? அவங்களுக்கு மனசே பொறுக்காது. அப்படிலாம் இல்லையேக்கா, நான் கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து அத்தை என்னதான் போட சொல்லுவாங்க. தர்ஷினி, நான் சொல்றத உன் மனசோட வச்சுக்க. உன் மாமியார்ட்ட எதுவும் போய் கேட்டுக்கிட்டு கூடாத. உன் மாமியாருக்கு யாரு கோலம் போட்டாலும் மனசாகாது. எங்க வீட்டுல அப்படி யாருமே இல்லையேக்கா. போட்டா எங்க அத்தை தான் போடணும், இல்ல என் மாமனார் போடணும், இல்ல எங்க வீட்டுக்கார் போடணும். அவங்க 2 பேரும் ஆம்பளைங்க. ஏ அம்மா, அத சொல்லல. ஒரு 4 கிழமைன்னு வச்சுக்க, உங்க வீட்டுக்கு விருந்தாடி எல்லாம் வந்திருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் போடுறேன், நீ போய் வேலையை பாருமா அப்படிம்பாங்க. அந்த அக்காவுக்கு மனசே ஆகாது, யாரையும் கோலம் போட விடாது. ஓஹோ. ம், அது மட்டும் இல்ல, எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு அதுவே செய்யும். ஏன்னா அதுக்கு யாரு செஞ்சாலும் மனசாகாது. எனக்கு அப்படிலாம் தெரியலக்கா. நான் வந்ததுல இருந்து உனக்கு என்ன செய்யணுமோ செய், செய்யலனாலும் சும்மா இரு, அப்படிதான் என் மாமியார் சொல்லியிருக்காங்க. நான் எதுவும் செஞ்சும் குறை சொன்னதில்ல, செய்யாம இருக்கும்போது ஏன்னு கேட்டதில்ல. சரி, அது கிடக்கட்டும் விடு. நீ பச்சை உடம்புக்காரி, நீ காலையில எழுந்திரிச்சு தண்ணியில கை வைக்கலாமா? ஜன்னிக்கு நீ வந்துட்டா யாரு பாப்பா? பச்சை உடம்புக்காரின்னு ஏமா? உனக்கு இப்பதானே பிள்ளைய பிறந்திருக்கு. அப்ப உன் உடம்பெல்லாம் ரொம்ப லேசா இருக்கும், தோலெல்லாம். விடிய காலையில எந்திரிச்சு வந்து வாசலாம் தெளிச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு 2 நாள் செஞ்சா 3வது நாள் படுத்துக்குவ. என்னக்கா சொல்றீங்க? அட ஆமாண்டி, அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் உன் மாமியாருக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் ஏன் உன்னை வாசலிக்க சொன்ன? ம், ஆனா அவங்க சொல்லலக்கா. நானாதான் வந்து தெளிக்க வந்தேன். சரி, சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன்னு. இவ என்னக்கா சொன்னாலும் நம்ப மாட்டாங்களே. அக்கா, சரிக்கா, எந்திரிச்சோட நான் வாசலிக்க வந்துட்டேன். போய் குழந்தைய பார்க்கணும். நீ போமா, நான் சொன்னதெல்லாம் எதுக்கும் மனசுல வச்சுக்க, என்ன? சரிக்கா. சரி, நீங்க எதுக்கு வந்தீங்க? நானா பால் பாக்கெட் வாங்க போலான்னு போனேம்மா. உன்னை பார்த்தனா அப்படியே நின்னுட்டேன். அப்படியா? சரிக்கா, நீங்க கடைக்கு போயிட்டு வாங்க, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. ஆமா, இவளுக்கு தான் வேலை கிடக்கு, மத்தவங்களுக்குலாம் ஒண்ணும் இல்ல, சும்மா சுத்திட்டு இருக்காங்க. எப்பா,